ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம்ன்றதை பார்த்துட்டு வரோம் நம்ம பகவத்கீதையில். தொடர்ந்து பாண்டவ சேனை பற்றி, துரியோதன சேனை பற்றி, துரியோதனனோட மனநிலை பற்றி, துரியோதனனையை சந்தோஷப்படுத்துறதுக்காக பீஷ்மர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதினதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இப்போ அடுத்து பீஷ்மர் சங்கம் எடுத்து ஊதின பிறகு என்ன நடந்துச்சு? 13வது ஸ்லோகம். தத சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சப்தஸ்து முலோபவத். தத்தகனா அதுக்கு பிறகு, எதுக்கு பிறகு? பீஷ்மர் சங்கம் எடுத்து ஊதின பிறகு சங்காஷ்ட பேரியஷ்ட எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடுச்சு. ஏன்னா இத்தனை நேரம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. யாரானு இந்த மாதிரி ஒரு கர்ஜனை கொடுப்பாங்களா, சங்கத்தை எடுத்து ஊதுவாங்களா அப்படின்னா, அப்போ கேட்ட உடனே எல்லாருக்கும் உற்சாகத்தில் அவங்கவுங்க சங்கம் எடுத்து ஊதுறாங்க. சங்காஷ்ட சங்கங்களை அவங்கவுங்க, பேரியஷ்ட பேரிவாத்தியத்தை, பணவான ககோமுகாக நிறைய இந்த சின்ன சின்ன ட்ரம் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. சஹசை வாபிய ஹன்யந்த சப்த ஸ்துமுலோ பவத். வெவ்வேறு விதமான இது போல் பேரி வாத்தியம், ட்ரம்ஸ் இதெல்லாம் அடிக்க ஆரம்பித்தோடனே எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தம். அடுத்து இந்த ஸ்லோகத்தில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி வரப்போகுது, அதாவது கிருஷ்ணர். பார்ப்போம். 14வது ஸ்லோகம். ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மஹத்ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவः பாண்டவश्चैव திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுः. ததஹ அதுக்கு பிறகு என்ன? இப்போ நம்ம படமே பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கோம். திடீர்னு அப்படியே லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் போவாங்க, அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போவாங்க. அதுபோல் இப்போ இது வரைக்கும் துரியோதனனுடைய சேனை பக்கம் நடந்ததை காமிச்சிட்டு வந்தாங்களா, இப்போ அப்படியே லொக்கேஷன் சேஞ்ச் பாண்டவ சேனை பக்கம். இங்கே என்ன நடக்குது? தத்தக அதுக்கு பிறகு ஸ்வேதைர் ஹயர் யுக்தே வெள்ளை குதிரைகள் பூட்டிய மஹத்ஸ்யந்தனே பெரிய ஒரு தேர் நிற்குது. அதில் யார் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னா, மாதவக, மா அப்படின்னா மகாலட்சுமி, தவக அப்படின்னா மகாலட்சுமியோடைய கணவன். மகாலட்சுமியோட கணவன் ஸ்ரீமன் நாராயணன், அவர் தானே கிருஷ்ணராக அவதாரம் எடுத்திருக்கார். அதனால் கிருஷ்ணரும் பாண்டவಶ್ಚைவ, பாண்டவன்னா பாண்டுவோடைய புத்திரன் அப்படின்றது அர்த்தமாகும். இது 5 பேரையுமே குறிக்கும். ஏன்னா பாண்டுவோட புத்திரர்கள்ன்றது 5 பேருமே தான். யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணர் தேரோட்டி அதில் வீரனாக நின்னது அர்ஜுனன் தான்றனால இந்த இடத்துல பாண்டவன்னா நம்ம அர்ஜுனன் தான் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க? திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு, அவங்களோட திவ்யமான புனிதமான சங்கௌ 2 சங்கங்களை எடுத்து பிரதத்மதுஹு ஊதுறாங்க. அந்த சங்கங்கள் பேர் என்னன்னு சொல்கிறாங்க, அதையும் பார்ப்போம். 15வது ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாவ்ருகோதரः. ஹ்ருஷிகேஷன்றது கிருஷ்ணர், தனஞ்சய அப்படின்றது அர்ஜுனன். அப்புறம் இந்த இடத்துல பீமகர்மா விருகோதரக பீமனை பற்றி சொல்கிறாங்க. அவங்க சங்கங்களை எடுத்து ஊதினாங்கன்றதை சொல்கிறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம விவரமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்து மட்டும் வச்சாச்சு. தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.